பேர பிள்ளைய ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தேன். என் அடையாளமே தெரியாது. 2 பேரும் அடிச்சு கழுத்து எலும்பு உடைஞ்சு போய்க்குது. அடிச்சுட்டு என் பிள்ளைய கடத்தின்னு போயிட்டானு. என் பிள்ளை வேலைக்கு போயிருந்தேன். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி நைட்டு எனக்கு என்னால் சொல்கிறதுக்கு அந்த டைமில் முடியல. ஆஸ்பத்திரி வந்த பிறகு ஃபோன் பண்ணி எப்பா யாரா என்னை அடிச்சுட்டு பிள்ளைய தூக்கி கடத்தின்னு போயிட்டானுப்பான்னு சொன்னேன். நான் சொன்ன பிறகு தம்பி பையன் என்ன பண்ணிக்கிறான், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். 112 கம்ப்ளைண்ட் கொடுத்து, எப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்ப்பா, பெட்டில் வச்சுக்கிறாங்க, எனக்கு என்னப்பா மூச்சு ஒரு மாதிரி திணறுது, எலும்பு உள்ளே பண்ணுறதுனால தான் அது மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் இருந்து 1 மணி நேரம் கழிச்சு என்ன கொஞ்சம் மாதிரியா இருக்குதுங்க, நீங்கள் போய் வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, எலும்பு வந்து உள்ளே போயிடுது உடையில, அதனால் எலும்பு உள்ளே அமிங்கணுங்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி மூச்சு திணறல் இருக்குது, அதனால் நீங்கள் போய் எதுவும் வெயிட்டு கீட்டு எதுவும் தூக்கக்கூடாது, கம்முன்னு இருங்க. நாங்கள் இல்லை சார் இது மாதிரி நான் எதுவும் கூலி வேலை தான் செய்கிறேன், நான் பசங்களை வச்சுருக்கிறதுனால வேலைக்கு எதுவும் போகிறதில்ல, ரெஸ்ட் எடுத்துருவேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே தவளை ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணாங்க.